பசங்களா எல்லாரும் லைன்ல வந்து எல்லாரும் லட்டு வாங்கிக்கங்க. எல்லாரும் வாங்கம்மா, வந்து லட்டு வாங்கிக்கங்க. எல்லாம் டீசெண்டா போங்க, பறக்காவட்டி மாதிரி பறக்காதீங்க. அங்க பாரு, தலைவர் பொண்டாட்டின்னு தான் பேரு, எப்படி பறக்காவட்டி மாதிரி முத ஆளா பறக்குதுன்னு. இந்தாங்கம்மா வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றி டீச்சர். உங்க வீட்டுக்காருக்கு கால் பண்ணோம், அவங்க எங்கேயும் வெளியில மீட்டிங் இருக்குன்னு சொல்லி போறதா சொன்னாங்க. ஆமா ஆமா, அவங்கள இன்னொரு இடத்துலயும் இன்வைட் பண்ணிருக்காங்க. அங்க என்னமோ பிரைஸ் கொடுக்கணுமா, அதுக்காக போயிருக்காங்க. அப்படியா, நல்லது. சரி சரி சரி. பாத்தியா பெரிய பொண்ணு, தலைவர் பொண்டாட்டினா உங்க மைனி எப்படி முன்னாடி போய் நின்று டீச்சர் கிட்ட சீன் போடுதுன்னு. ஏலா அதாவது பரவாயில்ல, நீயா இருந்தா என் புருஷன் தானே இந்த ஊருக்கு தலைவர்னு சொல்லி இந்த ஸ்கூலே என்னோடதுன்னு முன்னாடி போய் நின்று நீ தான் கொடியாத்திருப்ப. உனக்கு அது எவ்வளவோ தேவலாம். வாயை முடிக்கிட்டு லட்டு தருவாவை வாங்கிட்டு போ. என்னதான் இருந்தாலும் இந்த பெரிய பொண்ணு மைனிகாரியை விட்டு கொடுக்க மாட்டேங்கால. சரி டீச்சர், போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. இந்தாங்கம்மா, உங்க பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? ஆமா டீச்சர், சதீஷ் பூமாரி எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு என்னமோ அவங்களுக்கு காம்படிஷன் இருக்கான், ஸ்பீச்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா, சந்தோஷம். பூமாரி சதீஷ்லாம் நல்லா படிக்காவளா? நல்லா படிக்காவ டீச்சர். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னா இங்கே தான் வந்திருப்பாவ. அங்கே போக வேண்டியிருக்கு, ஃபைன் போட்டுருவாவன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி டீச்சர், வரோம். போயிட்டு வாங்கம்மா. இந்தாங்கம்மா. டீச்சர், எல்லாருக்கும் ஒரு லட்டு தானோ? சாக்லேட் தரும்போது நிறைய அள்ளி அள்ளி தருவியே, இன்னைக்கு ஒரு லட்டோட முடிச்சிட்டீங்களா, அதான் கேட்கேன். ஆமாம், சாக்லேட்னா எல்லாரும் நிறைய பேர் வாங்கி தருவாவ, நிறைய பாக்கெட் இருக்கும், அதனால அள்ளி அள்ளி கொடுப்போம். லட்டு அப்படி இல்லைல்ல, அதனால தான் எல்லாருக்கும் ஒரு லட்டு தான். சரி டீச்சர், பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் சேகரோட மனைவி தானே? ஆமா டீச்சர், உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் காலையில ஸ்கூலுக்கு வந்துட்டு தான் போனாரு, ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. நீங்கள் உங்கள் பொண்ணு ஏதோ காம்படிஷனில் கலந்துக்கிடுதுன்னு சொன்னாங்க, நீங்கள் பார்க்க போலையா? இல்லை டீச்சர், வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வருவார், அதில் பார்த்துக்கிடியே. நீங்களும் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிருக்கலாமே. இல்லை டீச்சர், அந்த ஸ்கூலுக்கு போனால் சாக்லேட் கூட தர மாட்டாவலாம். நம்ம ஒரு ஸ்கூலில் இன்னைக்கு லட்டு தரேன்னு சொல்லியிருந்தாவ. அதான் சரி, இங்கே வந்தால் லட்டு கிடைக்குமே, அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, நான் அதிலே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் டீச்சர். வீடியோவில் பார்த்தாலும் அதே டான்ஸ் தான் இருக்க போகுது டீச்சர், கண்ணில் பார்த்தாலும் அதே தானே. ஆனால் இது நாக்குக்கு ருசியாக இருக்கும்ல. சரி டீச்சர், மீதி லட்டு இருந்தால் சொல்லுங்கள், வந்து வாங்கிக்கிடி. ஐயோ, என் பிள்ளையும் டான்ஸ் ஆட போகுதுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாரே, நானும் லட்டு காண்டி தானே போகல. அதுவும் அந்த டீச்சருக்கு தெரியுமா விஷயம்? நீங்கள் செல்வம் ஒய்ஃப் தானே? ஆமாம் டீச்சர், எங்கள் வீட்டுக்காரன் வந்துட்டு தான் போனாரு. ஆமாம், அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு போனாங்க. அவங்க 2 பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் டீச்சர், எதுக்கு போட்டு அலைச்சல், நீங்கள் போயிட்டு வாங்க, கூட்டமாக இருக்கும். நம்ம போயிட்டு மற்றவங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் டீச்சர் நான் போகல. மற்றபடி இந்த லட்டு வாங்கலாம் நான் போகலன்னு நினச்சிக்கிடாதீங்க. சரி டீச்சர், போயிட்டு வரேன். லட்சுமி அக்கா, உங்க பிள்ளைலாம் எப்படி படிக்குது? நல்லா படிக்கிறாவ டீச்சர். பெரியவ காலேஜுக்கு போயிருக்கா, சின்னவன் தான் ஸ்கூலுக்கு போயிருக்கா. அப்படியா, நல்லது. சரி டீச்சர், போயிட்டு வரேன். சரிம்மா, வாங்கம்மா. மீனா, வாசியில் எது கொடுத்தாலும் அந்த பெரிய பொண்ணு கேங்கு கரெக்டாக வந்துடுது. ஏன்னா நாமளும் அதுக்கு தான் வந்திருக்கோம். வாயை முடிக்கிட்டு அமைதியாயிரு, அவ்வளோ காதில் விழுந்ததுன்னா கொண்டே ஆஞ்சி விடுவாளுவே. தேங்க்ஸ் டீச்சர். வெல்கம்மா. ஆயுதமேந்தி போராடிய முதல் இந்திய விடுதலை போராளி, வீரத்தில் ஜான்சி ராணிக்கும் முன்னோடி, சபதமிட்டு ஆங்கிலேயரை வென்று இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களை பற்றி தான் நான் இங்கு பேச போகிறேன். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்காந்தி முத்தம்மாள் நாச்சியாரின் ஒரே பெண் மகளாக 1730ஆம் ஆண்டில் பிறந்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார். வீர விளையாட்டுகளான சிலம்பம், குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, வில்வித்தை முதலான வீர கலைகளிலும் பயிற்சி பெற்றவர். தமிழ் மட்டுமல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவர். 1746இல் சிவகங்கையில் மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து பட்டத்து ராணியானார். முத்துவடுகநாதர் ஆற்காட்டு நாபாப்புக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் காளையார் கோயிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதரை கொன்றனர் வெள்ளையர்கள். கொதித்தெழுந்த வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். தனது அமைச்சர் தாண்டவராயரையும் தளபதியாகிய மருது சகோதரர்களையும் அழைத்துக் கொண்டு குறுநில மன்னர்களை ஒன்று சேர்த்து போராட பல இடங்களுக்கு சென்றார். ஐயோ, இந்த சோனி வேற கூட்ட வரையே முடியல. அவ பக்கத்துல இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு பார்த்தேன். எப்ப பூமாரி கிறுக்கி, எதுக்கு போய் என்னைய கூட்டிட்டு நடந்தா? எப்ப சோனி வந்துட்டியா? வேற சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருந்தா எப்படி எந்திரிச்சு வருவேன்? அங்க டீச்சர் எல்லாம் உட்கார்ந்துருக்கு, யாரும் எந்திரிக்க கூடாது போக கூடாதுன்னு உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நானே இப்ப நைஸா ரெஸ்ட் ரூம்னு கேட்டு இப்படி தெரியாம வந்திருக்கேன். இல்லப்பா சோனி, எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சா, அதான் உன்னைய துணைக்கு கூப்பிட்டேன். யாம்ப, நீ தான் நல்லா ஸ்பீச்சுக்கு நேத்தே நல்லா ரெடி பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? அது இல்லப்பா ஜோனி, ராத்திரி முழுக்க எங்க சதீஷ் ஒரே பெனாத்திக்கிட்டே இருந்தானா, அதுல நான் படிச்சது எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. அதான் பயமா இருக்கு. அங்க போய் நான் சொல்றத நினைச்சத பேசுவேனா இல்ல அவன் சொல்ல நினைச்சத பேசுவேனானே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, படிச்சதெல்லாம் மறக்காது. அந்த கிறுக்கு ராத்திரி புள்ள ஒரே புலம்புழுவ, தூங்கே விட்டான்ல. சரி சரி, நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட். பாரு ரம்யா எவ்வளவு அழகா பேசுறான்னு. நீ அவளை விட சூப்பரா பேசணும், சொதப்பிட்டு வந்துடாத அம்மா. என்னெல்லாம் சதீஷ், உன் ஆளு ஸ்பீச் வேற லெவல் பண்ணுது. அவ கிளாஸ்லயே சும்மா பக்கம் பக்கமா பேசுவா, இப்போ ஸ்பீச் வேற கையில மைக்கு கொடுத்துருக்கு, வேற பேசாமலாம் இருப்பா.
இன்னைக்கு அவ்வளோ ஒரு காதலையும் ரத்தம் வர்ற வரைக்கும் விட மாட்டா. பேசிக்கிட்டே இருப்பா நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டு இருப்பா. வேறு யாராவது இடையில போய் மைக்க பிடிங்கி நிப்பாட்டுமா போதும்னு சொன்னால் மட்டும்தான் அவளை ஸ்டாப் பண்ண முடியும். இல்லாட்டினா பக்கம் பக்கமாக பேசுவா. அடுத்த இண்டிபெண்டன்ஸ் டே வர்ற வரைக்கும் ஆளு பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கரெக்டாக சொன்னல கார்த்தி. ரம்யாவை கலாய்க்காதீங்களே. அடங்கு இப்ப பாரு, என் ஆளுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நானும் ஸ்பீச்ல பொளந்து கட்ட போறேன். இல்ல, நான் என்னமோ டீச்சர் விளையாட்டுக்கு சொல்லிச்சுன்னு நினைச்சேன். நீ என்ன அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருக்க ஸ்பீச்சுக்கு? டீச்சர் கிட்ட கேட்டியா ஸ்பீச்ல நீ இருக்கியா என்ன ஏதுன்னு? ஸ்கூலுக்கு வந்ததுமே டீச்சர்ட்ட எல்லாமே ஸ்பீச் நான் பேசி காட்டிட்டேன். அவங்க சூப்பரா இருக்கு சதீஷ், சூப்பரா போய் சொல்ல அழகான்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு கலக்க போறேன் ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூமாரி, நல்லா தைரியமா பேசு சரியா? அடுத்து உன்னைய தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அனைத்து பெண்களுக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் நம் வீரமங்கை வேலு நாச்சியார் பெண் இனத்திற்கே பெருமையானவர். அவரது வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சியூட்டும் என்று கூறி எனக்கு இந்த நல்ல நாளில் பேச வாய்ப்பு தந்த என் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசிக்கலாம் பொண்ணு. ஆமா சார். அடுத்ததாக கொடிக்காத்த குமரனை பற்றி பேச நமது 12வது வகுப்பு மாணவன் சதீஷ் வருகிறான். அடுத்ததாக 12ஆம் வகுப்பு மாணவி பூமாரி வஉசி சிதம்பரம் பிள்ளை பற்றி பேச வருகிறார். இப்ப பூமாரி அடுத்து உன் பேரை தான் கூப்பிடுறா பாரு. போச்சிக்கிறோம். இப்ப பயமா இருக்கு. பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் போ. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஐயோ, எப்படி பேச போறேன்னு தெரியல, பயமா இருக்கு. எல்லாரும் இருக்காவல. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் இப்போது எனக்கு பிடித்த தலைவர் என்ற தலைப்பில் வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒட்டப்பிடாரத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் உலகநாதர், தாயார் பரமாயி அம்மாள். இவர் வழக்கறிஞராக, சுதந்திர போராட்ட வீரராக, தொழிற்சங்கவாதியாகவும் மற்றும் இலக்கியவாதியாகவும் திகழ்ந்தவர் வஉசி. பாரதியின் நெருங்கிய நண்பரான இவர் தொழிலாளர்களின் உரிமைகளை காக்க சுப்பிரமணிய சிவாவுடன் இணைந்து போராடினார். ஆங்கிலேய கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியாக சுதேசி கப்பல் இயக்கம் திட்டத்தை துவங்கினார். இவரை கப்பலோட்டிய தமிழன் என்றும் செக்கிழுத்த செம்மல் என்றும் போற்றப்பட்டார். சிறைச்சாலையில் மாட்டிற்கு பதிலாக வஉசியை செக்கிழுக்கவை செய்த ஆங்கிலேயர் அவர்கள் சித்திரவதை செய்தனர். அதனால்தான் அவரை நாம் செக்கிழுத்த செம்மல் என்று போற்றுகின்றோம். இவர் தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் நவம்பர் 18, 1936 அன்று தனது இன்னுயிரை துறந்தார். நன்றி, வணக்கம். இந்த பொண்ணு வாவுசி பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாவே பேசியிருக்கலாமே. சரி, நிறைய சொல்லலாம்னு நினைச்சேன். கடைசியில ஷார்ட்டா முடிச்சு விட்டுட்டு வந்தாச்சு. அடுத்ததாக உங்களுடன் உரையாற்ற வருபவர் 12ஆம் வகுப்பு மாணவன் சதீஷ். இவன் நல்லா தானே சொன்னா, அப்புறம் எதுக்கு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு வரா? இல்ல, போயிட்டு வரேன். ஆல் சதீஷ் இல்ல. தேங்க்ஸ்ல. இப்ப நான் நிறைய பேசலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். சந்தியாவே நிறைய எழுதி தந்தா. இப்ப பாரு, நான் கம்மியா தான் சொல்லிட்டு வந்தேன். சரி விடு, நீ திக்காம திணறாம அழகா சொல்லிட்டல, அது போதாதா? ஸ்டேஜ்ல மெயினா திக்காம திணறாம அவமானப்படாம அழகா சொல்லிட்டு வந்துட்டேன். யாருக்கு தெரிய போகுது சொல்லு? நீ இவ்வளவுதான் பேச வந்தேன்னு நினைச்சிருப்பாவ. இருந்தாலும் நான் ரம்யாவை விட கம்மியா தான் பேசினேன். அதான் பேசி முடிச்சாச்சுல, அதுக்கப்புறம் போட்டியா அதே யோசிக்கா. இரு, அடுத்து சதீஷ் பேசுறான், அவன் எப்படி பேசுறான்னு பாப்போம். அவன் இங்க நல்லா தான் பேசுவான். ராத்திரி ஃபுல்லா இருந்து மனப்பாடம் பண்ணி தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்ற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருந்தானே. இல்லை சதீஷ், நல்லா தைரியமா பேசு. சரி டீச்சர். நானே இங்க பயந்து போயிருக்கேன். தைரியமா பேசுன்னு இன்னும் கொஞ்சம் பயமுறுத்திட்டு போகுது இந்த டீச்சர். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது கொடிக்காத்த குமரன் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார். என்னது, திருப்பூர்ல பணியை நோக்கிட்டு இருந்தியா நீ? எவம்ல அது? இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில டிஸ்டர்ப் பண்ணா நான் எப்படி பேசுவேன்? இவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எட்டயாபுரத்தில் பிறந்தார். ஐயோ, மறந்து போச்சே. ஈரோட்ல எங்கேயோ ஒரு மலையில பிறந்தாரு. ஐயோ, இவரது தந்தை நாச்சியப்பன், தாயார் கருப்பாயி. என்ன சதீஷ் திடீர்னு தப்பு தப்பா சொல்றான்? காலையில கூட என்கிட்ட வந்து சொல்லும்போது நல்லா தெளிவா அழகா சொன்னானே. ஜெகனு சொதப்பிட்டான் சதீஷ். சொதப்பட்டோம். அதுக்கு தான் ஊடையில ஆட்டையை கலைச்சேன். இல்லைன்னு வையி, அவன் இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிட்டான்னா வேற நம்ம கூட்டத்துல சேரமுண்டான். டீச்சர் தனியா பிரிச்சு உட்கார வச்சு அவனை நல்லா படிக்க வச்சு அவன் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கிட்டான்னு வையி, எங்க வீட்டுல என்னைய தர்மடி கொடுப்பாங்க. அவன் நம்ம கூடயே கிடக்கணும். அதனாலதான் இல்ல பாவல சதீஷ். இதெல்லாம் வரலாறு பேசும்ல கார்த்தி. சதீஷ் ராத்திரிலாம் நல்லா தானே சொல்லிட்டு இருந்தான். இப்போ ஏன் இப்படி சொதப்புறான்? நான் தான் ஒழுங்கா சொல்லல, அவனாவது ஒழுங்கா சொல்லுவான்னு பார்த்தா அவனும் சொதப்பிட்டு இருக்கானே. இவர் காந்தியடிகளின் கொள்கைப்படி உப்பு சத்தியாகிரகத்தில் போராடினார். அகிம்சை வழியில் நாட்டுக்கு
சதீஷ் பேசின வரைக்கும் போதும், சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துரு, ரொம்ப பெனாத்தாத. அவர் வந்தே மாதரம் என்று முழக்கமிட்டு மயங்கி விழுந்தார். அவர் உயிருக்கு போராடிய நிலையிலும் தான் பற்றியிருந்த தேசிய கொடியை அவர் விடவே இல்லை. அன்று முதல் குமரன் கொடிக்காத்த குமரன் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். நன்றி, வணக்கம். சே, இப்படி கேவலமாய் போச்சு. என்னலே சதீஷ், பயங்கரமா பேசிட்ட போல இருக்கு ஸ்பீச். போல கிண்டல் பண்ணாதல. எவனோ ஒருத்தன் கூட்டத்துல நின்னு திருப்பூர்ல பனியனா விட்டான்னா அதுலயே ஆஃப் ஆயிட்டே. அது வேற யாரும் இல்ல, இந்த இவன் தான், குண்டகண்ணே, ஜெகனு தான். ஏல ஜெகனு, நீ பார்த்த வேலையால இது? ஆமா, வேற இன்னைக்கு நீ ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டனா, வேற நாளைக்கு டீச்சர் உன்னை கூப்பிட்டு தனியா உட்கார வச்சிரும், எங்க கூட சேர விடாம. வேற உங்களை பிரிஞ்சு நாங்க எப்படி இருப்போம்? ஏலே, அதுக்கு நீ இப்படி எல்லாம் கேவலப்படுத்துவியே? அங்க நின்னு பேனாத்திட்டு வந்திருக்கோம்ல. நேத்து ராத்திரி எல்லாம் தூங்காம இருந்து படிச்சேன். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்ல தெரியும். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன். கடைசில இப்படி பண்ணிட்டியல. சரி சரி, ஃபீல் பண்ணாத. இப்போது நம் பள்ளி தலைமை ஆசிரியர் நம் பள்ளியில் நடைபெற்ற அனைத்து விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவார்.